எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம். ஜியோகிராஃபில பார்க்க போற டாபிக் வந்து ரிசோர்சஸ். மெயின் சிலபஸ் நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் ரிசோர்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அ வேர்ல்ட் வைட் அண்ட் ஆல்சோ இந்தியா. ஸோ அதில் மேஜராக வந்து 2 kinds ஆஃப் ரிசோர்ஸ் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல். அயர்ன் அண்ட் ஸ்டீல் வேர்ல்டு எப்படி இருக்கு, இந்தியாவில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், தென் வந்து இது அயர்ன் அண்ட் ஸ்டீலுக்கு அப்புறம் நேச்சுரல் கேஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு வேர்ல்ட் ஃபுல்லா அண்ட் இந்தியா ஃபுல்லா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ லொகேஷன் ஆஃப் அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமா என்ன காரணம் இருக்குன்னா, ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னா ரிசோர்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அதுக்கான ரிசோர்ஸ் தவிர இண்டஸ்ட்ரி அமைக்கிற ஃபெசிலிட்டி அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பர்டிகுலரா வேர்ல்ட்ல வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல டாமினன்ட் பிளேயரா இருக்கு. ஸோ அப்படி டாமினன்ட் பிளேயரா இருக்குன்னா அயர்ன் ரிசோர்சஸ் அந்த கண்ட்ரீஸ்ல எப்படி கிடைக்குது, ஸோ அது தவிர மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்க்கு என்ன வந்து பிளே ஆகுது. ஏன் ரிசோர்ஸ் நம்ம பார்க்கணும், ரிசோர்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வேர்ல்டோட டெவலப்மெண்ட் இருக்கு, இல்லை பர்டிகுலர் ரீஜனோட டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ரிசோர்ஸ்ல இருந்து மெயின் கண்டென்ட் ஆஃப் மெட்டீரியலை நம்ம வந்து ஒரு எடுத்துட்டு, ஸோ அதில் அந்த அதை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி, ஸோ நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வேணுமோ நம்ம வில் மேனுஃபேக்சர் பண்ணிப்போம். ஸோ அயர்ன் ஸ்டீலோட மேஜராக பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸோ ஆன் பார்த்தோம்னா மல்டிபிள் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஈவன் ஹவுசிங் இண்டஸ்ட்ரி உட்பட அயர்ன் ஸ்டீல் வந்து மேஜர் ஃபேக்டராக இருக்கு. ஸோ அயர்ன் ஸ்டீலோட ரிசோர்சஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ் ஃபார் ஹியூமன் கைண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அயர்ன் ஸ்டீல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் மூலமா அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி லொகேஷனுக்கு ஒரு ஃபேக்டர் ஆகுது, அதுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜஸ்ட் வி பிரஷிங். ரா மெட்டீரியல் ஒரு காரணமா இருக்கணும். அது ரா மெட்டீரியல் வாட் எவர் மேபி. இந்த இடத்துல நம்ம அயர்ன் ஓர்னு பார்க்க போறோம், இல்லை வேற ஏதோ கோலோ லைம் ஸ்டோனோ என்னென்ன ரா மெட்டீரியல் இருக்கோ அது ஓரியன்டட் இண்டஸ்ட்ரீஸ் நியர்பைல இருக்கலாம். அதுக்கான இண்டஸ்ட்ரி அமைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி, வாட்டர் அந்த மாதிரி விஷயம், டிரான்ஸ்போர்ட்லாம் அங்கே இல்லைன்னா தென் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அமையலாம். ஸோ அது ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அமையலாம். ஸோ இருந்தாலும் மோஸ்ட்லி ரா மெட்டீரியல் அவைலபிள் லொகேஷனுக்கு க்ளோஸாக தான் மோஸ்ட்லி அந்த இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். தென் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப், லேபர், அதில் ஸ்கில் லேபரா, செமி ஸ்கில்டா, அன்ஸ்கில்டா அப்படிங்கிற நிறைய விஷயமே ஃபேக்டர்ஸ் உண்டு. தென் மார்க்கெட், இந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் இருக்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மார்க்கெட் அங்கே இருக்காங்கிறத பொறுத்து, தட் மே பி ரீஜனல் மார்க்கெட் ஆர் நேஷன் மார்க்கெட் ஆர் மே பி குளோபல் மார்க்கெட். ஸோ கவர்மெண்ட் பாலிசி தட் சப்போர்ட்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல அயர்ன் ஓர் எங்கெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதில் முக்கியமாக பார்க்கும்போது முதல்ல இது வந்து சைனா ரீஜன், அதாவது ஏஷியா ரீஜன் எடுத்துக்கலாம். ஏஷியா ரீஜன் பர்டிகுலர் சைனா ரீஜன்ல போட்டிருக்கு. சைனா ரீஜன்ல பார்த்தா நம்ம மஞ்சுச்சூரியா ரீஜியன் ஆஃப் சைனா இருக்குல்ல, அங்கே ரிச் மினரல்ஸ் நம்ம அதிகமா இருக்கிற ஒரு காரணமா இருக்கு. ஸோ அது தவிர ஜப்பான் இஸ் ஒரு பிக்கஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் அயர்ன் ஓர். ஏன்னா ஜப்பான் வந்து சின்ன கண்ட்ரி, நமக்கு தெரியும், ஃபுல்லா ஹில் ஸ்டேஷனா இருக்கிற கண்ட்ரி. ஸோ அதனால அவங்க ஒரு ஓர்ல இருக்கிற அயர்ன் ஓர் நிறைய இம்போர்ட் வேற பண்றாங்க. ஸோ ஜப்பானுக்கு எந்த ஒரு விதமான அயர்ன் ஓர் ரிசர்வ்ஸும் கிடையாது. ஆனால் இது வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃப்ளோரிஷிங்கா இருக்கிற ஒரு கண்ட்ரியாகவும் ஜப்பான் இருக்கு. ஜப்பானோட கார் இண்டஸ்ட்ரீஸ் தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸாகவும் இருக்கு. ஜெர்மனிக்கு அடுத்து ஜப்பான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதுக்கு அடுத்து ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கு. ஈவன் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில மேனுஃபேக்சரிங் கூட ஜப்பானோட கம்பெனி இல்லையா. ஸோ நீங்க மாருதி சுசுகின்னு சொல்றோம், மாருதி சுசுகி அந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்க்கும்போது ஜப்பான் பேஸ்டு சுசுகிங்கிற பேர்லயே நமக்கு தெரிஞ்சிடும். சுசுகிங்கிற பேரு ஜப்பானீஸ் வந்த ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ரிசோர்சஸ் நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு இண்டஸ்ட்ரி அமைய ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கலாம். ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி அமைக்க ஃபெசிலிட்டி இருக்கும், அங்க ரிசோர்ஸ் இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் டிரான்ஸ்போர்ட் வந்து முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ சைனாவில் வந்து நிறைய அயர்ன் ஓர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்ன ஏரியான்னு போட்டிருக்கு, ஷன்யாங், அன்ஷியாங், வான், ஷிகாங், சிங்கியாங் அப்படின்லாம் போட்டிருக்கு. ஆனால் மோஸ்ட்லி சைனாவுக்குள்ள லோ கிரேட் ஓர் ஆல் அக்ராஸ் சைனா தான் இருக்கு. ஸோ சைனா டிபெண்ட்ஸ் அப்பான் இம்போர்ட்டட் ஓர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, பிரேசில் அண்ட் ரஷ்யா அண்ட் ப்ரொடியூசஸ் ஸ்டீல் டொமஸ்டிக்லி அண்ட் இட் லீட்ஸ் இன் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ். India's export to China declined due to court order and India had to import iron ore from other countries. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஆஸ்பெக்ட். ஆனால் முக்கியமாக இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது நமக்கு மெயின் எக்ஸாம்பிள் லோ கிரேட் குவாலிட்டி ஆஃப் அயர்ன் ஓர் வந்து சைனாவில் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் டைம் சைனா இம்போர்ட் ஃப்ரம் நியர்பை கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் ஆஸ்திரேலியா, பிரேசில் அண்ட் ரஷ்யா அப்படின்னு பார்த்துக்கங்க. ஜப்பான் ஒரு மேஜர் அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும், அந்த இடத்துல பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் கிடையாது. ஸோ இட் இம்போர்ட்ஸ் மோர் அப்படிங்கிறது அந்த சைனா, அந்த ஏஷியன் ரீஜன்ல ஒரு முக்கியமான விஷயம்.
இந்தியா பத்தி நம்ம தனியா பின்னாடி பார்க்க போறோம். ஸோ முக்கியமா சைனாவில் பார்க்கும்போது மன்சூரியா ஏரியா, சிக்கியாங், ஷாங்காங், பெனின்சுலா பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து யூரோப்ல எடுத்து பார்த்தோம்னா, யூரோப்ல வந்து ஜெர்மனி வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் வேர்ல்ட் கிளாஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கு நமக்கு தெரியும். ஸோ அயர்ன் ஓர் வந்து ரிசோர்ஸ் மிகப்பெரிய காரணம். ஸோ ரூருங்கிற மிகப்பெரிய ரீஜன் சொல்லலாம், இல்ல அயர்ன் ஓர் வேலின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் ரீஜன் அங்கே இருக்கு. ஸோ அதனால அங்க வந்து ஃப்ளோரிஷிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜெர்மனியில் இருக்கு. முக்கியமான பிராண்டட் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் வந்து வோல்க்ஸ்வாகன், பென்ஸ், ஆடி, BMW and other equivalent global brand names of ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் ஜெர்மனி இருக்கிறதுக்கு காரணம் அயர்ன் ஒரு ரிசோர்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமும் சொல்லணும். ஈவன் ஜெர்மனி தான் வந்து கடந்த 100 ஆண்டுகளாகவே வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டாமினன்ட் பிளேயரா இருக்கிற ஒரு கண்ட்ரி. அங்கிருந்து தான் வேர்ல்டுக்கு வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால ஜெர்மன் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கண்ட்ரி அயர்ன் ஓர் ஃபெசிலிட்டியில் இருக்குது. முக்கியமாக ரூருங்கிறது மறந்துடாதீங்க. ரூர் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ரூருங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்ஸ். அதே டைம்ல பார்க்கணும்னா அப்புறம் சவுத் வேல்ஸ் அண்ட் மிட்லாண்ட்ல இங்கிலாந்துக்கு இருக்கிற விஷயம், தென் லொரைன், பில்போ, பைரனைஸ், கர்ச், கிரிவோரோக், கிருனா, இதெல்லாம் வந்து இந்த யூரோப்ல வந்து அதிகமாக இருக்கிற விஷயம். முக்கியமா உக்ரைன்ல ஒரு முக்கியமான ஒரு ரிசர்வ்ஸ் இருக்கு. அது பேர் வந்து கிரிவோக்ராக் அயர்ன் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ அதை தவிர டன்பாஸ் கோல் மைன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறது காரணமா இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து அங்க வந்து கேப்சர் பண்ணணுங்கிற விஷயமா கூட பேசப்படுகிறது. உக்ரைன் தோ இட் வாஸ் பார்ட் ஆஃப் ரஷ்யா பிஃபோர் 1991. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து தனி கண்ட்ரியா டெவால்வ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மல்டிபிள் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்தாலும் எக்கனாமிக் ரீசன்ஸ்ல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இங்க ஹியூஜ் ரிசர்வ்ஸா இருக்கு. கிரிவோ அயர்ன் ஓர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த எக்கனாமிக் ரீசன்ஸாகவும் இன்னைக்கு வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாவும் இருக்கு. ஸோ யூரோப்ல இருக்க முக்கியமான ரிசர்வ் ரீஜன்லாம் பாருங்க, ரூர், சவுத் வேல்ஸ், கிரிவோக்ரோவ், பில்போ, லொரைன். இப்படி ஈச் வேர்ல்ட் ரீஜன்ல எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ரீஜன் மேப் போட்டு அந்த ஏரியா நீங்க மென்ஷன் பண்ணாலே மோஸ்ட்லி கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் ஆயிடும். நீங்க எல்லா டைம் வேர்ட்ல எழுதணும் அவசியம் இல்லை. ஸோ வந்து ரிசர்வ்ஸ் அயர்ன் ஓர் ரிசர்வ்ஸ் இன் யூரோப் அப்படின்னு போட்டுட்டு நீங்க டயக்ராம் போட்டு அந்த ஏரியால நீங்க மார்க் பண்ணா கூட போதும். டைம் இல்லாத பட்சத்துல இஃப் யூ டைம் சஃபிஷியன்ட் டைம்னா யூ கேன் ரைட் இன் வேர்ட்ஸ். ஆனால் மோஸ்ட்லி அதுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும். ஸோ மேப் ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக ட்ரா பண்ண பார்த்துருக்குங்க. ஈச் கான்டினென்ட் செப்பரேட்டா பிரிச்சும் ட்ரா பண்ண பாருங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு குளோபாவும் ட்ரா பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுங்க. ஸோ ஐநூறு ஆப்பிரிக்காவோட டிரான்ஸ்வாசல், லைபீரியா, அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். ஸோ நார்த்தன் ஆப்பிரிக்காவில் மொராக்கோ, அல்ஜீரியா, டுனிஷியா, அப்புறம் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த லைபீரியா, இதெல்லாம் வந்து அயர்ன் ஓர் ரிசர்வ்ஸா இருக்கு. அது தவிர நோ சிக்னிஃபிகன்ட் அயர்ன் ஓர் ரிசர்வ்ஸ் இன் ஆப்பிரிக்கா எக்ஸப்ட் இன் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்காவில் முக்கியமான விஷயம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த அயர்ன் ஓர்ஸ் ஆர் ஃப்ரம் இயர் இன் டு சைனீஸ் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஒன் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரியா இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த காரணமும் இந்த மாதிரி மினரல் ரிசோர்சஸ் அதிகமாக கிடைக்கிறதா மிடில் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா ஃபுல்லா மோஸ்ட் சகாரன் டெசர்ட்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் அயர்ன் ஓர் ரிசர்வ்ஸ் வந்து ரஷ்யா, கசகஸ்தான் ரீஜன்லாம் பார்த்தோம்னா உரால் ரீஜன் வந்து ஒரு யூரோப்பையும் ரஷ்யாவையும் பிரிக்கிற ஒரு ஹில் மவுண்டைன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த மவுண்டைன் ஃபுல்லாவே அயர்ன் ஓர் ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ உரால் ரீஜன் மினரல் பேங்க் ஆஃப் ரஷ்யான்னு கூட சொல்லப்படுது. கோல், அயர்ன் அண்ட் மெனி மோர் மினரல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு உரால் ரீஜன்ஸ்ல. மேக்னிட்டோகார்ஸ்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மினரல் பேஸ் இன் நார்த்தன் கசகஸ்தான். ஸோ யூரோப்போட சதர்ன் பார்ட்ல கசகஸ்தான் கண்ட்ரில மேக்னிட்டோகோர்ஸ்க் அப்படிங்கிற ஒரு லொகேஷனும் வந்து அயர்ன் ஓர் இருக்கு முக்கியமான ஒரு காரணமா ரிசோர்ஸா இருக்கு. அங்காரா, கரகனகண்டா, இந்தியாவில் பார்த்தோம்னா சோட்டா நகர் பிளாட்டியூ, தென் கர்நாடகாவில் இருக்கிற குதிரைமுக் இந்தியாவில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அயர்ன் ஓர் ரிசோர்ஸ்க்கு முக்கியமான ஒரு லொகேஷன்ஸா கருதப்படுகிறது. அந்த அளவுக்கு அயர்ன் ஓர் ரிசோர்ஸும் அங்க கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்புறம் இந்த நார்த் அமெரிக்காவில் பார்த்தோம்னா ஒரு கான்டினென்ட்டா நம்ம வந்துட்டு இருக்கோம். நார்த் அமெரிக்காவில் பார்த்தோம்னா கிரேட் லேக்ஸ், ஒரு 5 லேக் இருக்கு இல்லைங்களா, சிகாகோ சுத்தி இருக்கிற 5 லேக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரீஜன் வந்து அயர்ன் ஓர் ரிசோர்ஸ்க்கு முக்கியமா ரிசோர்ஸா இருக்கு. ஸோ கிரேட் லேக்ஸ் ரீஜன் has lot of industries around it. Most of iron and steel is consumed domestically by the automobile industry. Great Lakes and St. Lawrence waterway provide cheap transportation of export. St. Lawrence இந்த கனடாவோட பார்டர்ல இருக்கிற ஒரு வாட்டர்வே. ஸோ அது வாட்டர்வே எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அதில் இந்த ரீஜன்ல பார்த்தோம்னா ஓரிஜியான், பெர்மிலியான், நெவேடா, கலிபோர்னியா, தென் அலபாமா, மெசாபி ரேஞ்ச், லப்ராடர்,
ஷெஃபர்வில்லி இதெல்லாம் வந்து ஐநூறு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. நார்த் அமெரிக்கா பர்டிகுலரா வந்து கிரேட் லேக் சுற்றி இருக்கிற ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சவுத் அமெரிக்காவில் பார்த்தோம்னா கராஜாஸ், இட்டாபிரியா, மினாஸ், ஜெரிலியா அப்படிங்கிற பாட்டுலாம் இருக்கு. ஸோ கராஜாஸ் மைன்ஸ் தான் மோஸ்ட் இந்த பிரேசில் டாப் பகுதியில் இருக்கு இல்லையா. ஸோ கராஜாஸ் மைன்ஸ் லார்ஜஸ்ட் அயன் ஓர் மைன் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே டைம்ல லார்ஜஸ்ட் டெபாசிட் ஆஃப் ஹை கிரேட் அயன் ஓர். சைனாவில் லோ கிரேட் அயன் ஓர் கிடைக்குதுன்னு பார்த்துருந்தோம். அப்போ ஹை கிரேட் அயன் ஓர் லார்ஜஸ்ட் டெபாசிட் எங்க கிடைக்குதுன்னா அது சவுத் அமெரிக்காவில் தான். அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம்னா பிரேசில்ல கராஜாஸ் மைன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல கிடைக்குது. அதோட பிரேசில் ஐலாண்டுங்கிற பார்க்குற இட்டபரியா, மினரல் கிரியாஸ் அப்படிங்கிற இடத்துலலாம் அதிகமான அயன் ஓர் கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஓர்ஸ் ஃப்ரம் பிரேசில் இஸ் எக்ஸ்போர்ட்டட் டு சைனா அண்ட் ஜப்பான். ஏன்னா அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் டாமினேட் பிளேயரா இருக்கு. ஜப்பானும் இங்கிருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, ஜப்பான் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. முக்கியமான இன்னொரு காரணம் வந்து அல்கரா போகிற ரீஜியன், டெசர்ட் பக்கத்துல, அட்டகமா டெசர்ட் பக்கத்துல, தென் பொலிவியா, கியனா ஐலாண்ட்ஸ் சொல்லி பொலிவியா, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அயன் ஓர் ரிசோர்ஸ் அதிகமா இருக்குது. முக்கியமா வேர்ல்டு டாப் மோஸ்ட் கிரேட் அயன் ஓர் கிடைக்கிற விஷயம் கரஜாஸ் மைன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். தென் ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா பில்பாரா ரீஜியன், கல்யாண போக், அயன் ஓர் டூக், அயன் நாப் அப்படியெல்லாம் வந்து முக்கியமான மோஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா தான் வந்து இந்த இடத்துல வந்து மினரல் ரிசோர்ஸ் அதிகமாக கிடைக்கிற ரீஜனா இருக்கு. பில்பாரா ரீஜன் மோஸ்ட் ஆஃப் த goes from here goes into China and Japanese blast furnace, one of the most productive mineral base of Australia. இது இந்த பில்பாரா ரீஜன், இந்த ரெட்ல ஹியூஜா டாட் பண்ணிருப்பாங்க அந்த ரீஜன். தென் Pulian greatly overshadowed by Pilbara region. Then Iron Knob, Iron Duke, the birthplace of Australian steel industry in the area. Iron Knob and Iron Duke area. இதெல்லாம் பிரிட்டிஷோட பீரியட்ல டெவலப் ஆன ஒரு விஷயமா. ஸோ இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற முக்கியமான அயன் ரிசோர்சஸ் இருந்துச்சு. இது தவிர பார்க்கும்போது இந்த அயன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியாவில் இப்போ பார்க்குறோம். இது வரைக்கும் வேர்ல்ட்ல பார்த்தோம் வேரியஸ் கான்டினென்ட்ல எப்படிலாம் வந்து அயன் ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற இடம் வந்து இந்தியாவில் பார்க்கறதுக்கு முன்னாடி அயன் ஓர்ஸ் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் அயன் ஓர்ஸ் இருக்குன்னு பத்தி பார்த்தோம். 4 விதமான அயன் ஓர்ஸ் இருக்கு. நாமளா ஹேமடைட், மேக்னடைட், லிமோனைட், செடரைட். இது குவாலிட்டி பேசிஸ்ல டிசைனிங் ஆர்டர்ல போட்டிருக்கு. ஹேமடைட் நல்ல குவாலிட்டி, தென் செடரைட் பார்த்தா லோ குவாலிட்டி. ஸோ ஹேமடைட் எப்படி இருக்கும் பார்த்தா ரெட்டிஷா இருக்கும், பெஸ்ட் குவாலிட்டி. 70% ஆஃப் மெட்டாலிக் கண்டென்ட் வந்து இதுல இருக்கும். அதனால பெஸ்ட் குவாலிட்டி ட்ரீட் பண்ணப்படுகிறது. ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா முக்கியமா பெனின்சுலா இந்தியாவில் இருக்கும். அதுல பர்டிகுலரா பார்த்தோம்னா கடப்பா ராக் சிஸ்டம், தார்வாட் இந்த ஏரியாத்துல இருக்கு. ஸோ 80% ஆஃப் ஹேமடைட் ரிசோர்ஸ் இந்த ரீஜன் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் பிரிச்சோம்னா பெனின்சுலர் இந்தியாவில் ஸ்டேட்ஸ் ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோம்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவாவில் இந்த மாதிரி டைப் ஹேமடைட் வந்து குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும். மேக்னடைட் பார்த்தோம்னா இது பிளாக் ஊரா இருக்கும். 60 to 80% மெட்டாலிக் கண்டென்ட், அதாவது செகண்ட் கிரேட் குவாலிட்டி. ஹேமடைட் அடுத்து நெக்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ தார்வாட், கடப்பா ரீஜன்ல இது கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்து மேக்னெட் குவாலிட்டி பார்த்தோம்னா அதே மாதிரி சவுத்ல வந்து வெஸ்டர்ன் சைட்ல கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு, கேரளாவிலும் இது கிடைக்குது. லிமோனைட் இது வந்து ரிலேட்டிவ் இன்ஃபீரியர் குவாலிட்டி. இது எல்லோயிஷ் கலர், ரெட்டிஷா இருக்காது. ஹேமடைட் மாதிரி ரெட்டிஷா இருக்காது, மேக்னெட் மாதிரி பிளாக்கும் இருக்காது. லிமோனைட் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலரா இருக்கும். ஸோ 40 to 60% ஆஃப் தான் அயன் மெட்டல் கண்டென்ட் இருக்கும். ஸோ இது எங்க கிடைக்குதுன்னு பார்த்தோம் மோஸ்ட்லி நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கு. தமுத்ரா சீரிஸ் ஆஃப் ராணிகஞ்ச் கோல்ஃபீல்ட். ராணிகஞ்ச் கோல்ஃபீல்ட் பார்த்தோம்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் பேர்ல ராணிகஞ்ச் கோல்ஃபீல்ட் இருக்கும். வெஸ்ட் பெங்கால் மிடில் பார்ட்ல இருக்கும் ராணிகஞ்ச் கோல்ஃபீல்ட். தென் கார்வால், உத்தரகாண்ட், மிசாஃபுல் உத்தரப்பிரதேஷ், கங்ரா வேலி இமாச்சல் பிரதேஷ், இதெல்லாம் இங்க இருக்கிற விஷயம். அதே சொல்லி இது வந்து ஈஸி அண்ட் சீப் மைனிங்கா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இன்ஃபீரியர் குவாலிட்டிங்கிறதால. அதாவது லோ இன்ஃபீரியர் குவாலிட்டி பார்த்தோம்னா செடரைட் தான். அயன் கார்பனேட் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஃபீரியர் குவாலிட்டி லெஸ் than 40% ஆஃப் அயன் மெட்டல் தான் கீழே இருக்கும். ஸோ இட் கண்டென்ஸ் மெனி இம்ப்யூரிட்டிஸ். ஸோ மைனிங் இஸ் நாட் எக்கனாமிக்லி வையபிள் திஸ் ஏரியாவில் இந்த மாதிரி அயனோஸ்ல. ஸோ மைனிங்க்கு எவ்வளவு செலவாகுதோ அதை விட எடுத்த மினரலோட ப்ரைஸ் சேல் பண்ணோம்னா அதோட ப்ரைஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ அதாவது மைனிங்கோட காஸ்ட் இஸ் மோர் தேன் த செடரைட் அமௌண்ட் பி மைண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால வந்து எக்கனாமிக் இஸ் நாட் ஃபீஸிபிள், வையபிள். ஹவவர் இட் இஸ் அ செல்ஃப் லஃபிங் டியூ டு presence ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஹேமடைட், மேக்னடைட், லேமினைட், செடரைட் இந்த 4 குவாலிட்டி பற்றி மென்ஷன் பண்ணிருக்கேன் பற்றி பார்க்கணும். ஸோ ஓவரால் இந்தியாவில் எப்படி மாதிரி என்ன மாதிரி
டைப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறது வந்து 2 வெரைட்டி, ஹேமடைட், மேக்னைட். அந்த பெஸ்ட் 2 குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதில் ஹேமடைட் மேக்னைட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ ஹேமடைட் வந்து ஒரு பார்த்தோம்னா 18,000 மில்லியன் டன்ஸ் இருக்கு. ஆனா மேக்னடைட் வந்து 10,500 மில்லியன் டன்ஸ் நமக்கு கிடைக்குது. அது எந்தெந்த ஸ்டேட் கிடைக்குது? ஹேமடைட் மேஜரா கிடைக்கிற ஏரியா ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தென் ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி. ஸோ இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கிறது போட்டிருக்கு. மேக்னடைட் பார்த்தோம்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு, அசாம், பீகார், கோவா, ஜார்க்கண்ட், கேரளா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து போட்டிருக்கு. அந்த பர்சன்டேஜ் போட்டிருக்கு. ஸோ மேக்னடைட் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அதிகமாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஹேமடைட் வந்து ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து ஜாம்ஷெட், டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்க அமைஞ்சது? அந்த தாமோதர் ரிவர் பேசிஸ்ல ஜார்க்கண்ட் இருக்கிற ஏரியாவில், ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர் ஏரியாவில் தான் நமக்கு அமைச்சிருக்கு இல்லையா. ஸோ அதனாலதான் முக்கியமான ஐரோன் ரிசோர்ஸ் அந்த சோட்டாநகர் பிளாட்டிவ் வந்து நமக்கு வந்து பார்க்கப்படுகிறது. அதில் தான் நமக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஜாம்ஷெட் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அமைச்சதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி நமக்கு அயர்ன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவில் இருக்கு. அதுக்கு அது மாதிரி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டும் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஏரியாவை பத்தி நம்ம லொகேட் பண்ணி காட்டிருக்கோம். இந்த ஓசா ரிச் அண்ட் ஹேமடைட் இந்த ஒரிசா ரீஜன்ல. ஸோ இந்தியாவில் ரிச்சஸ்ட் ஹேமடைட் டெபாசிட்ஸ் லொகேட் இன் பரபலி கொய்ரா வேலி. பரபலி கொய்ரா வேலியில தான் இது அமைஞ்சிருக்கு. அது இந்த ஏரியா தான் நம்ம டயக்ராம்ல காட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஏரியா தான். ஸோ அதர் பார்ட்ல பார்த்தோம்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸ் போட்டிருக்கு, அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ஸ் போட்டிருக்கு. ஸோ சுண்டகார், மயூபா, கட்டக், சாம்பல்பூர், கீன்ஜா, கோராபுட். ஸோ இதுல வந்து முக்கியமான அந்த மேஜர் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுக்குறோம்ல, அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து மோஸ்ட்லி நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் நோட் பண்ணிருக்கணும். பரபலி கொய்ரா வேலியில ஹேமடைட் டெபாசிட் அதிகமா இருக்கிற விஷயம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து முடிஞ்சா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் நீங்க ரெப்ரசென்ட் பண்ண பாருங்க. அப்படி முடியல அட்லீஸ்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ், 3 டிஸ்ட்ரிக்ட், 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அந்த மினரல் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணா கூட போதும். எக்ஸாம்பிள் ஈஸியா மைண்ட்ல இருக்க மாதிரி சாம்பல்பூர், கோராபுட், கட்டக் அந்த மாதிரி ரீஜன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணா கூட சஃபிஷியன்ட். ஸோ அதனால எல்லா பாயிண்ட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், லொகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆனா ஒரு ரீஜனுக்கு கண்டிப்பா ஒரு 2 பாயிண்டாவது நீங்க லொகேட் பண்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கேன். டயக்ராம் வந்து இந்த மாதிரி பிரிச்சு போடவும் கத்துக்க ரிசோர்சஸ் பொறுத்த வரைக்கும். சத்தீஸ்கர்ல அடுத்து பார்த்தோம்னா வைல்டெலியா மைன்ஸ், லார்ஜஸ்ட் மெக்கானைஸ்ட் மைன்ஸ் இந்த ஏஷியாவிலே. மெக்கானைஸ்ட் மைன்ஸ் சொல்லல, மெக்கானைஸ்ட் மைன்ஸ் சொல்ல வராங்க. ஸோ பைலாடிலா மைன்ஸ் வந்து லார்ஜஸ்ட் மெக்கானைஸ்ட் மைன்ஸ் சத்தீஸ்கர். ஸோ மோஸ்ட்லி வந்து இங்க நிறைய அயர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்லரியை வந்து இங்க எடுக்கிறாங்க. ஸோ இங்க வந்து விசாக பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. ஸோ வைல்டியா மைன் ஹைகிரேட் ஓர் இங்க ஹைகிரேட் அயர்ன் ஓர் கிடைக்குது. ஸோ இங்கிருந்து எங்க போகுதுன்னா ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஜப்பான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டெல்லி, ராஜ்ஹாரா ரேஞ்ச் வித் சிக்னிஃபிகன்ட் ரிசர்வ்ஸும் இங்க வச்சிருக்காங்க. டெல்லி, ராஜகாரா ரீஜன்லயும் அயர்ன் ஓர்ஸும் கிடைக்குது. இதுதான் அந்த டயக்ராம். வெல்டெலியா மைன்ஸ் சர்டிஃபிகேட் லொகேட் பண்ணி அந்த டயக்ராம் வந்து லொகேட் பண்ணி ரவுண்ட் போட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து பார்த்துக்கணும். ஜார்க்கண்ட்ல இருந்து 20% ஆஃப் ரிசர்ச் வந்து ஜார்க்கண்ட்ல தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மைன் பார்த்தீங்கன்னா சிங்பம், ஃபேமஸான ஒரு மைன். சிங்பம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மைன் 1904 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹையஸ்ட் குவாலிட்டி அயர்ன் ஓர் கிடைக்குது. ஸோ மோர் தென் 100 இயர்ஸ் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நொமாண்டி மைன்ஸ் அண்ட் சிங்பம் ஆர் த ரிச்சஸ்ட், அதிக அளவுக்கு ரிசோர்ஸ் கிடைக்கிற விஷயமா இருக்கு. அதுதான் மேக்னடைட் ஓர்ஸும் அந்த இடத்துல டெல்டன் காஞ்ச் பழமூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குது. பழமூர் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் ஒரு ஃபேமஸான ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஈஸியா மைண்ட்ல வந்து பிலிம்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணி மெயின்ல எக்ஸாம்பிள் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ இதுதான் ஜார்க்கண்ட் ரீஜன்ஸ் போட்டிருக்கு. பழம்பு டிஸ்ட்ரிக்டும் போட்டிருக்கு, சிங்கபம் டிஸ்ட்ரிக்ஸும் போட்டிருக்கு. ஜார்க்கண்டோட 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ல இருக்கு. ராஞ்சிக்கு லெஃப்ட் சைடு, ராஞ்சிக்கு ரைட் சைடு பண்ணி பார்த்துருக்கோம். அயர்ன் ஓர் கர்நாடகான்னு பார்த்தோம்னா அயர்ன் ஓர்ஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. முக்கியமாக அங்கே ஹை கிரேட் ஓர்ஸ் டெபாசிட்ஸ் ஆர் தோஸ் கம்மன்குண்டி இன் பகாபுதான் ஹில்ஸ். பாபாபுதான் ஹில்ஸ் ரொம்ப ஃபேமஸ். சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஃபேமஸ். சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட் பாபாபுதான் ஹில்ஸ்ல தான். பாபாபுதான் ஹில்ஸ்ல அயர்ன் ஓர்ஸ் நிறைய கிடைக்குது. அது தவிர சந்தூர், ஆஸ்பட் அண்ட் பல்லேரி இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் மைனிங் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு. முக்கியமாக அயர்ன் ஓர்ஸ் கிடைக்குது. ஸோ மைனிங் மாஃபியாவும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அது நமக்கு எக்ஸாம் பார்ட்ல தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ முக்கியமான வந்து கம்மங்குடி, தென் சான்பூர், ஆஸ்பட் இதெல்லாம் வந்து அயர்ன் ஓர்
ரிசோர்ஸ் நிறைய கிடைக்கிற இண்டஸ்ட்ரி கர்நாடகாவில். ஸோ எல்லாமே ஹை கிரேட் ஆகிற ஹேமடைட் மேக்னைட் ரெண்டுமே இங்கே கிடைக்குது. ஸோ அந்த ரீஜன்ஸ் வந்து போட்டிருக்கோம். பெல்லாரி டிஸ்ட்ரிக்டும் ரவுண்ட் பண்ணியிருக்கு, செம்மங்குளம் டிஸ்ட்ரிக்டும் ரவுண்ட் பண்ணிருக்கு கர்நாடகாவில். ஸோ இந்த ரீஜனில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி மேப்பில் போட்டு நோட் பண்ண போதும். ஸோ இது தவிர முக்கியமான ஏரியாவில் பார்த்துட்டோம். இது தவிர அதர் 500 வந்து சாரி 500 அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து நார்மலா கிடைக்கிற பர்சன்டேஜ் போட்டிருக்கோம். ஆந்திர பிரதேஷ்ல பார்த்தோம்னா குர்னூல், குண்டூர், கடப்பா, அனந்த்பூர், நெல்லூர். மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா சந்திரபூர், ரத்னகிரி, சிந்துடர்க் அப்படின்னு மத்திய பிரதேஷ்ல ரொம்ப குறைவா கிடைக்குது. தமிழ்நாட்டில் முக்கியமா சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை, ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர், ஆல்வா, சிக்கர், பண்டி, பில்வாலா, உத்தரப்பிரதேஷ்ல மிர்சாப்பூர், உத்தராஞ்சல்ல கர்வால், அல்மோரா, நைனிடால், இமாச்சல பிரதேஷ்ல கங்கரா, மண்டி, ஹரியானாவில் மகேந்திரகர், வெஸ்ட் பெங்கால்ல புர்துவான், பிர்பூம், டார்ஜிலிங், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உதம்பூர், ஜம்மு, குஜராத்ல பாவ்நகர், ஜுனாகத், வடோதரா, கேரளாவில் கோழிக்கோடு. இதெல்லாம் வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல கிடைக்கிற 500 லொகேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 500 இண்டஸ்ட்ரீஸோட 500 ரிசோர்ஸோட நமக்கு வேர்ல்ட்ல எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தது, இந்தியாவில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, வேர்ல்ட்ல என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல கிடைக்குது, ஹை குவாலிட்டி எங்க கிடைக்குது, லோ குவாலிட்டி எங்கே கிடைக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்குது, ரிசோர்ஸே இல்லாத கண்ட்ரி ஜப்பான் மாதிரி எப்படி இம்போர்ட் பண்றாங்க அப்படிலாம் பத்தி பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து இந்தியாவோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதுல என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் டைப்ஸ் ஆஃப் அயன் கிடைக்குது, ஹேமடைட், மேக்னடைட், லாம்ஸ்டைன், தென் செடரைட் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது எப்படி வந்து மேஜரா என்னென்ன ஏரியாவிலாம் கிடைக்குது, அதர் ஸ்டேட்ஸ்லையும் அதோட மைனர் பார்ட் கிடைக்குது பற்றி ஒரு ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்தோம் இந்தியாவில். ஸோ இது வரைக்கும் 500 பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ செகண்ட் கைண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து நேச்சுரல் கேஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவிலையும் வேர்ல்ட்லையும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேச்சுரல் கேஸஸ் நமக்கு சிம்பிளா தெரிஞ்ச விஷயம் இஸ் மீத்தேன் தான். கன்சிஸ்ட் primarily of methane and then some little bit of propane, butane, pentane, hexane are present. ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் தான் ஈவன் ஒரு பார்ட் ஆஃப் வந்து கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் நம்ம யூஸ் பண்றோம். இல்லை இப்போ டெல்லி ஃபுல்லாக போனால் ஆல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நோ பெட்ரோல் அண்ட் டீசல், பட் ஒன்லி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸஸ் இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு முக்கியமான ரிசோர்ஸா இருக்கு. ஸோ எனர்ஜி இட்ஸ் ஒரு முக்கியமாக வந்து எனர்ஜி ரிசோர்ஸாக செயல்படுறது. ஸோ இட்ஸ் நேச்சுரல் கேஸ் அண்ட் கம்ப்ரஸ்டு கேஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் எனர்ஜி ரிசோர்சஸ். ஸோ இட்ஸ் liquefied natural gas, liquefied petroleum gases are a part and parcel of natural gases. What is efficient? It's a mixture of butane and propane. So commonly accessed in association with crude oils. Natural gas is often found dissolved in oil or a gas cap above the oil. Sometimes the pressure of natural gas force oil to the surface. Such natural gas is known as associated gas or wet gas. Some reservoirs contain gas and no oil. This gas is termed as non-associated gas or dry gas. So natural gas is also mixed with the crude oil sometimes. So natural gas is in one of the component is derived from the crude oils. So often natural gas contains substantial qualities of hydrogen sulfide and other organic sulfur compounds. In this case, the gas is known as sour gases. Coal-bed methane is called as sweet gas because of its lack of hydrogen sulfide. So இதெல்லாம் வந்து நேச்சுரல் கேஸஸோட கண்டென்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்க முக்கியமான நேச்சுரல் கேஸஸ் கண்டென்ட் என்ன சொல்லணும், இட்ஸ் கண்டென்ட்ஸ் primarily of methane. So part of propane, butane, pentane and hexane. Then LPG is a mixture of butane and propane. And also a compressed natural gas is one of the energy resources. So natural gas is in all the way, it's a part and parcel of energy resources. It's an alternative source of energy for other than conventional fuels. So the big formation it's like similar to the formation of petroleum. So natural gases were formed a million years ago when plants and tiny sea animals were buried by the sand and rocks. So layers of mud, sand, rock, plant and animals matters continued to build up until the pressure and heat turned them into oil and natural gas. So the years and years of process, natural gas formation is years and years of process. From that, even the coal, oil, fuel, petroleum, and whatever the conventional fuels we are getting now are all formed with similar way of formation. One of them is the natural gas is evolved in such a way.
The use of natural gas is வந்து பார்க்கும்போது it's a power, it's a energy resource பார்த்துருந்தோம். So it's a electric power generation, so industrial, domestic and commercial usages. Many buses and commercial automotive fleets now operate on CNG. It's an ingredient in dyes and inks used in the rubber compounding operations. So ammonia is manufactured using hydrogen derived from methane. Ammonia is used to produce chemicals such as hydrogen cyanide, nitric acid, urea, and range of fertilizers. So these are the uses of natural gases. So important of natural gases to India. Why the natural gases are so significant to India in the recent times means it's a very important parcel of alternative energy resources to India. Those power stations using gas accounted for nearly 10% of India's electricity. Despite the country reeling under power crisis, gas power stations are lying idle due to lack of feedstock. Government has frozen construction on new gas plants until 1560 because of gas shortages. Existing plants are operating below the capacity of expensive imported liquid natural gases. India's oil resources are insufficient for its growing energy needs, and situation is made worse by policy paralysis, which increase the gestation fit of the projects. We need to diversify our energy basket through alternative fuels so that we need not to bear the burden of external shocks. So these are the reasons why the natural gases is important to India. So the resource of natural gases becoming significant. The scope of natural gases is wide for in countries like India. So overall world எப்படி டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, இந்தியாவில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ரெண்டு பார்ட் அதை பார்க்க போறோம். ஸோ வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் நேச்சுரல் கேஸ் பார்க்கும்போது ஈவன் the areas are mentioned. So the US Geological Survey reports, so West Canada, then Mid-Continent, Reforma, Maracaibo, Gulf of Mexico, Algeria, Amu, Darwin, Northern Sea, Eastern Peninsula, Africa, Nice, so Africa, Arabian, Persian Gulf, Europe, North Caspian Sea, Kara-Barent, Russia, West Siberian, then Lena, Tumska, ரஷ்யா, ஜப்பானோட ஏரியாவில் ஷக்கலின், சைனாவில் சிச்சுவான். ஸோ இந்த மாதிரி வந்து மேஜர் பார்ட் ஆஃப்ல வந்து அந்த வேர்ல்டு பொறுத்தவரைக்கும் நேச்சுரல் கேஸ் வந்து வைடா டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கு. ஸோ பர்டிகுலர் ரஷ்யாவில் பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் வந்து வேர்ல்ட்லேயே இருக்கு. ரஷ்யா ஆஸ் லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் சொல்லணும். இட்ஸ் பீரியடிக்கலி சேஞ்சஸ் த பிளேஸ் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் as the world's largest, second largest producer, US. The first is Russia and the second is US. Some of the world's largest gas fields occurs in the region of West Siberia, so the Russia part. So Gulf of Ob and Arctic circles. East side of Gulf of Ob, Arctic circles. So Russia வந்து ரொம்ப மேஜர் டாமினண்டா இருக்கு. ஈவன் அந்த Volga, Ural regions எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ யூரோப்ல பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் யூரோப்ல டச் கோஸ்ட் இந்த நார்த் சி இந்த பார்ட்ல வந்து ரிசர்வ்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நார்த் அமெரிக்கால பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் ஃபீல் பண்ணா Bogotan extends through the Oklahoma, Texas, Kansas. இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் இப்போ கனடாவிலையும் பார்க்கும்போது நேச்சுரல் கேசஸ் அதிகமா இருக்கு. தென் அல்பர்டா ரீஜன்ஸ் அதிகமா இருக்கு. தென் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல அதிகமா இருக்கு. ஸோ ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா அல்ஜீரியா, நைஜர் டெல்டாவில் ரிசர்வ்ஸ் இருக்கு. தென் மிடில் ஈஸ்ட்ல பார்த்தோம்னா அரேபியன், இரானியன் பேசின்ஸ்ல வந்து இந்த நேச்சுரல் கேசஸ் இருக்கு. தென் ஈரான், கட்டார் ஹேவ் தி செகண்ட் அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் ரிசர்வ்ஸ் இன் தி வேர்ல்ட் பிஹைண்ட் ரஷ்யா. ஸோ ஈரான் அண்ட் கட்டார் கண்ட்ரிஸ் வந்து மேஜர் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸா இருக்கு. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆல்ரெடி ஆயில், வி ஆர் டேக்கிங் ஆயில்ஸ். ஸோ இஸ் ஃபார்மேஷன் வந்து ரிலேட்டட் சிமிலர் டு ஆயில் இருக்கிறதுனால ஸோ அந்த அரேபியன் ரீஜன்ல நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸும் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தென் ஏஷியாவில் பார்த்தபோது லார்ஜஸ்ட் கேஸ் ஃபீல்ட்ஸ் இன் ஏஷியான்னு பார்த்தா நார்த் சுமத்ரா பேசின்ஸ் ஆஃப் இந்தோனேஷியாவில் அதிகமாக இருக்கு. ஸோ இது தவிர OPEC, ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் தான் மோஸ்ட்லி இந்த ஆயில்ஸை வந்து ட்ரீட் பண்றாங்க. ஸோ ஆயில்ஸ் போது நேச்சுரல் கேஸஸ் இம்பார்ட்டன்ட் பகுதியில் வந்துடுது. ஸோ 12 மெம்பர்ஸ் ஆயில் சப்ளை கார்ட்டெல்லாம் இருக்காங்க. ஸோ ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா, தென் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஆன கத்தார், அதோட ஜாயின் ஆனவங்க, அதுக்கப்புறம் ஜாயின் ஆகும் கத்தார், இந்தோனேஷியா, UAE, லிபியா, அல்ஜீரியா, நைஜீரியா, கேபூன், அங்கோலா இவங்கெல்லாம் OPEC கண்ட்ரில பார்ட் ஆகும். This group bargains with international oil companies so that the profit margin will be high. They control production and supply of crude oil to keep it below international demands. It's only recently that crude oil prices have been crashing. யூஸோட முக்கியமான காரணம். ஸோ முக்கியமாக இந்த OPEC கண்ட்ரிஸ் தான் மேஜர் பிளேயர்ஸாக இருக்காங்க. இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலாக இருக்காங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நேச்சுரல் கேஸ் இந்த கேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பார்த்தா முக்கியமான இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ கேஜி பேசின், அசாம்,
Gulf of Kambad, Kadalur districts of Tamil Nadu, then Barber of Rajasthan, etc. Oil, energy, இந்த இடத்துல வந்து இந்த எனர்ஜி ரிசோர்ஸா அந்த நேச்சுரல் கேசஸ் வந்து நிறைய வைட்லி டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நேச்சுரல் கேசஸ் மட்டும் இல்லை, அது வந்து ஆயில்ஸும் போட்டிருக்கு. ஸோ இட்ஸ் மேப் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் எனர்ஜி மேப் ஆஃப் இந்தியா. அந்த டயக்ராம் போட்டிருக்கு. எனர்ஜி மேப் ஆஃப் இந்தியா ஒரு முறை பார்த்துக்கு. இந்த இந்தியாவில் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் லொக்கேட் ஆகுன்னு பார்த்துட்டோம். ஸோ அங்கே ஆயில் ஃபீல்ட்ஸ், கேஸ் லெஜன்ஸ் பாருங்க, ஆயில் ரிஃபைனரி, ஆயில் லைன், கேஸ் லைன், ப்ரொடக்ஷன் லைன், மெயின் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் பார்ட்டை போட்டிருந்தாலும் கேஸ் வந்து ரெட்ல மார்க் பண்ண ஏரியாஸ். ரெட் கலர் ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா, ரெட் கலர் ஸ்கொயர்ல பார்த்தது தான் அந்த நேச்சுரல் கேஸஸ் இருக்கிற ஏரியாஸ். மோஸ்ட்லி அது குஜராத், மகாராஷ்டிராவோட பார்ட், தமிழ்நாடோட சதர்ன் பார்ட், ஆந்திராவோட டாப் ரைட் பார்ட், காவிரி பேசின்ஸ், சாரி கோதாவரி பேசின்ஸ், தென் வெஸ்ட் பெங்கால் சைடில் அசாம், அந்த மாதிரி ரீஜன்ல போட்டிருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் ரிசர்ச் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இந்த ரெட்ல பார்க் பண்ண ஸ்டேட்ஸ் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா, தமிழ்நாடு, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி ஏரியா 2011 போட்டிருந்தாலும் இதே தான் இன்னைக்கு சுச்சுவேஷன்ஸும் நேச்சுரல் கேஸஸ் இருக்கு. ஸோ இது வந்து டொமஸ்டிக் கேஸ் ப்ரொடக்ஷன் பை ரீஜன்ல வந்து போட்டுக்கிற விஷயம். ஸோ வேரியஸ் ஃபீல்ட்ஸ், வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல எந்த அளவுக்கு கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்குது, ஆன்ஷோர்ல எப்படி கிடைக்குது, ஆஃப் ஷோர்ல எப்படி கிடைக்குதுங்கிற விஷயம் போட்டிருக்கு. ஸோ ஆன்ஷோர்ல கிடைக்கிறத விட ஆஃப் ஷோர்ல தான் நிறைய நேச்சுரல் கேஸ் கிடைக்கிறது. இந்த டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. முக்கியமாக அந்த கிரீன்ல பார்க்குற ஐஎஸ் ரிசோர்சஸ் மும்பை பேசின்ல ஆஃப் ஷோர் ரீஜன்ல ஹியூஜ் அளவுக்கு கிடைக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது தவிர குஜராத் ரீஜன்லயும் கிடைக்குது. ஆன்ஷோர்ல பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற விஷயம் பார்க்கும்போது அஸ்ஸாம் ரீஜன்ல கிடைக்குது, தென் பார்ட் ஆஃப் வந்து குஜராத் பார்ட்ல கிடைக்குது, அது தவிர கொஞ்சம் தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது, தென் ஆந்திர பிரதேசம் கிடைக்குது. ஏன்னா அது எல்லாமே வந்து காவிரி பேசன் கிடைக்குது, கோதாவரி பேசன்ஸ், அந்த மாதிரி ரிவர் பேசன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ரீசனா இருக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அதுல இருந்து வர கேஸ்ல ஆயில் கேசஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ண நம்ம ஸ்ட்ரக்சர் ஆயில் இண்டஸ்ட்ரி, அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரி பாடிஸ் போட்டுருக்கு. அப்ஸ்ட்ரீம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ த லொகேஷன்ஸ் வேர் the resources have been extracted is called as upstream. That is exploration production, mostly done by ONGC, OAL, and other private companies like Kain, Reliance, and so on and so on. Downstream சொல்லும்போது அந்த எக்ஸ்ப்ளோர் ஆன ரிசோர்சஸ் how they are producing, like utilization பார்ட்ல இருந்து பார்க்குறது, ரிஃபைனிங், மார்க்கெட்டிங், ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரீஸ், HPCL, BPCL, UCL, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்ல பார்க்கும்போது கெயில், ரிலையன்ஸ் தான் பார்க்கணும். அது இண்டஸ்ட்ரி பாடிஸ் வந்து நம்ம காமனாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ மோஸ்ட்லி வந்து அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் சஃபிஷியன்ட். ஸோ அதை தவிர நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசியில் பார்க்கும்போது நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசியில் வந்து லைசன்சிங் பாலிசி 1997 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி மோஸ்ட்லி பிரைவேடைசேஷன் 91 வந்ததுக்கப்புறம் பிரைவேட் பிளேயர்ஸ் ஹேஸ் டு பி ஈக்குவல் ரோல் பிளேயர் இன் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி போட்டதால ப்ரொடக்ஷன் ஷேரிங் கான்ட்ராக்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிரைவேட்டுக்குன்னு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ ஓப்பன் ஏக்ரேஜ் லைசன்சிங் பாலிசியும் இருக்கு. ஸோ அதில் ஓப்பன் ஏக்ரேஜ் லைசன்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து தே ஆர் டிமாண்ட்ஸ் டு ரீப்ளேஸ் NELP அண்ட் OLP, நேஷனல் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் ஓப்பன் ஏக்ரேஜ் லைசன்சிங் பாலிசியில் ஆயில் பிளாக்ஸ் வில் பி அவைலபிள் த்ரூ அவுட் ஃபார் த சேல். So government market money by selling the oil fields. So oil blocks also they will tender with situations for that allows examples time for exploration to study the fields of bits of block offshores. National data repository is prerequisite functioning of open acreage licensing policy. There will be hydrocarbon data centers which facilitate perception of resources. ரெவன்யூ ஷேரிங் கான்ட்ராக்ட்ஸ்ங்கிறது நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும். ஸ்பாட்டட் பார்சல் ரெவன்யூ ஷேரிங் எப்படி பண்ண போறாங்க விஷயம் ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் ஸ்லைட் போட்டு இட்ஸ் நாட் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஆயில் ஷேரிங் சம்பந்தமா கேஸ் ஓரியன்டா நேச்சுரல் கேஸ் போட்டு 2 கம்பெனி, கல்கட் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி 2 கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்ட்ல போட்டிருக்கு. ஸோ வி மே give you a hint of this committee. That's it. That is enough in main information. So deep sea offshore blocks production sharing contract with Kalkar committee போட்டிருந்தாங்க. So revenue sharing model they have adopted. Rangarajan committee வந்து என்ன பண்ணணும், suggested linking of gas price to international gas price. சிம்பிளா சொல்ல போனா the gas price of exchange related to USA and UK பார்ட் தான் ஒரே ஒரு அவங்களோட கீ ரெக்கமெண்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதை தவிர மிட்ஸ்ட்ரீம் செக்ஷன் சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து இட்ஸ் ரிலேட்ஸ் டு என்ன ஆயில் இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த மாதிரி ஏரியாஸ் அது.
So the sector involves transportation of oil and gas from blocks of refineries and from refineries to distribution centers. Most cost-effective ways through pipeline in comparison to road and railway is higher economic and environmental part. So natural gas is created as a very important part in the government form on it. The central government has proposed to set up a national gas grid, which is additional of 50,000 kilometers of pipeline will be laid. So it will be executed under PPP, public-private partnership model. Will be eligible for viability gap funding. Further gas distribution networks are available in only few cities. Most of the cities gas is transferred through bottling plants and distribution agencies. This results in wastage by leakage and then theft. So the gas வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு பைப்லைன் மெக்கானிசத்தில் வந்து பண்றாங்க. ஈவன் ஃபார் நமக்கு வந்து ஹோமுக்கு தேவையான எனர்ஜி கூட ஈவன் நியூ டெல்லியில் பார்க்கும்போது இந்த பைப்லைன் எனர்ஜி தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் எல்பிஜிக்கு வந்து சிஎன்ஸ் கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் தான் பைப்லைன் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்டட் ரீசெண்டாக இந்த போன மாதம் வந்து நாகப்பட்டினத்தில் இந்த பைப்லைன் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வீட்டுக்கு தேவையான எனர்ஜியை கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் மூலமா பைப்லைன் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க டு டெய்லி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இஸ் இனிஷியேட்டிவ் இன் தமிழ்நாடு ஆல்சோ இட் வில் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நேச்சுரல் கேஸஸ் வந்து அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸா படுது. ஸோ நேச்சுரல் கேஸஸ் எப்படி வேர்ல்ட்ல எந்த மாதிரி ஏரியாவில் இருக்கு, இந்தியாவில் எப்படி இருக்கு, முக்கியமான எந்தெந்த இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பிளே பண்றாங்க, ரிலேட்டட் பாலிசிஸ் என்ன, ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன, ஸோ எப்படி அப்ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கு, என்ன இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி கம்பெனிஸ் அதில் இன்வால்வ் ஆகுது, ஸோ எப்படி எந்த அளவுக்கு நேச்சுரல் கேஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ், என்ன மாதிரி காம்போனன்ட், என்ன கண்டென்ட், நேச்சுரல் கேஸ்னா என்ன கண்டென்ட் அப்படின்னு விஷயம்லாம் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இந்த செஷன் வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த செஷன்ல பார்த்தது ஐநூறும் நேச்சுரல் கேஸும் பத்தி பார்த்துருந்தோம். ஸோ ரிமைனிங் செஷன்ல அதர் ரிசோர்ஸ் பத்தி பார்க்கணும். தேங்க்யூ. Thanks.